இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போறது ஒரு லஞ்ச் காம்போ ஐடியா. நல்ல நாஞ்சில் நாட்டு பருப்பு குழம்பு, கூடவே நல்ல ஸ்பைசி சிக்கன் சுக்கா, அது கூட அந்த ஸ்பைசி சிக்கனை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்வீட் பைனாப்பிள் பொரியல். வாங்க இனி நம்ம முதல்ல அந்த நாஞ்சில் நாட்டு பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் நல்ல 1 கப் மசூர் தால் பருப்பு, அதை நல்லா கழுவி நான் அந்த குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தூர் டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு எடுத்தீங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு, கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு பாதி தக்காளி, இல்லை சின்ன குட்டி சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி. இது கூட ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்காததுனால நான் இப்போ பெரிய வெங்காயமே போடுறேன். இது எல்லாத்துக்கும் கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன். என்கிட்ட பொடி இல்லை, அதனால அந்த கட்டி பெருங்காயத்தில் ஒரு சின்ன துண்டு போடுறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி, நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா பருப்பு வேகும் போது தண்ணி குக்கர்லேருந்து வெளியில் வந்து எல்லாம் ஸ்டவ்வெல்லாம் நாசம் ஆகிடுதுன்னு. இது இப்போ 1 கப்பு பருப்பு போட்டிங்கன்னா 2-2.25 கப், அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க, தேவைப்படாது. ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக 1க்கு 2 தண்ணி ஊற்றினாலே போதும். இனி இந்த குக்கரை மூடி நம்ம அந்த பருப்பை நல்லா வேக வைக்கலாம். இது வேகிறதுக்குள்ளேயே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே ஒரு 3 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இங்கே இதுக்கு காஞ்ச மிளகா தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப்பு திருவின தேங்காய், என்கிட்ட இது ஃப்ரோசன் தேங்காய், அதனால் துண்டாக தான் இருந்துச்சு, வெட்டி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 2-3 சின்ன வெங்காயம் கிட்ட இல்லை, அதனால நான் பெரிய இது போட்டிருக்கேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ், இதெல்லாம் போட்டு நம்ம இதை நல்லா இந்த மாதிரி நரன்னு அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள், இல்லைனும் இல்லை ஜாஸ்தியாகவும் இல்லை. இது ஊற வைக்காத மசூர் தால். இனி இதை இந்த மாதிரி ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இனி உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ, குழம்பு எவ்வளவு தண்ணியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், நம்ம மற்ற கட்டி பருப்பு மாதிரி திக்காலாம் இருக்காது, கொஞ்சம் தண்ணி பருப்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துருக்கோம், அதனால இதை இனி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் உப்பு, இப்போ டேஸ்ட் பாருங்கள், உப்பு எவ்வளவு வேணுன்றதை அனுசரித்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இனி நம்ம ஒரு கடுகு தாளித்து அதில் குழம்புல சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு மட்டும் நான் தேங்காய் எடுப்பேன் தாளிக்கிறதுக்கு. உங்களுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். கடுகு வெடித்ததும் இதில் வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சது இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். கறி லீவ்ஸும் 2 மிளகாய் வத்தலும் சேர்த்து நல்ல வெங்காயம் கருப்பாகிற வரைக்கும் இதை நான் அந்த எண்ணெயிலேயே வேக விட போகிறேன். பொதுவாக நம்ம தாளிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கடுகெல்லாம் நல்லா கரிஞ்சு அது கார்பன் ஆகுது. ஸோ நம்ம அதை சாப்பாட்டில் கலந்து சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் அந்த கார்பன், நம்ம வயிற்றில் ஏற்படுற அந்த கேஸ் அதெல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணும். இந்த கார்பன் கேஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணுறதுனால நமக்கு வாயு தொல்லைகள் அவ்வளவா வராது. இதுக்காக தான் நம்ம தாளிக்கிறது. சரி, இப்போ நம்ம தாளிச்சதை இந்த பருப்பு கூட கலந்து அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கோ இல்லை இந்த குக்கர்லேயோ கூட நீங்கள் வைக்கலாம். பருப்பு குழம்பு ரெடி, நாஞ்சில் நாட்டு பருப்பு குழம்பு ரெடி. அடுத்து நம்ம இனி இந்த பைனாப்பிள் பொரியல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு கேன்ட் பைனாப்பிளை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ் பைனாப்பிள் எடுத்தீங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். கேன் பைனாப்பிளில் செஞ்சால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக நீங்கள் நறுக்கிட்டு நான் இதில் பாதி பைனாப்பிள் தான் நான் இந்த பொரியல் பண்ண எடுக்க போகிறேன். பாதி பைனாப்பிள் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு. இது கூட நல்ல ஒரு கப்பு வெங்காயம், நீளமாக வெங்காயம் உங்களுக்கு ஜாஸ்தியாக பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அந்த மிளகாய் வத்தலை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடிச்சு அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச பைனாப்பிள், நம்ம வெங்காயம் இது எல்லாத்தையும் அதில் கலந்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு போட்டதுமே அந்த பைனாப்பிளில் இருக்க ஜூஸ் எல்லாம் அந்த மாதிரி வெளியில் வரும். மூடி வச்செல்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு கிடையாது.
அந்த வெங்காயம் கொஞ்சம் பாதி வெந்துட்டா போதும், சாஃப்டானா போதும். அவ்வளோதான். அவ்வளோதாங்க, நம்ம பைனாப்பிள் பொரியல் ரெடி. வெறும் பைனாப்பிள் சாப்பிட்டா நாக்கெல்லாம் புண்ணாகும். ஆனால் அந்த மாதிரி பொரியல் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2-3 பைனாப்பிள் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த வெங்காயம் அந்த பைனாப்பிள் ஜூஸ்லேயே இருந்து வேகணும். அது ஒரு தனி டேஸ்ட்டு தான், ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, இப்போ பைனாப்பிள் பொரியல் முடிஞ்சாச்சு. இனி நம்ம சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்ல எலும்போடு உள்ள 1 கிலோ சிக்கன் தான். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். கூடவே 2 டீஸ்பூன் வினிகர். இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ எங்களுக்கு இங்கே ஃப்ரோசன் சிக்கன்றதுனால 1/2 மணி நேரம் போதும். உங்களுக்கு இந்தியாவில் வாங்குறதா இருந்தால் வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நல்ல 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துட்டு நல்ல ஒரு 1.5 கப்பு வெங்காயம், நீளமாக நறுக்கின வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயில் போட்டு நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. வேணா உங்களுக்கு வெங்காயம் பொரிச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெளியில் எடுத்துடலாம். சரி, இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆன பின்னால் நம்ம அந்த வினிகரில் ஊற வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இனி இது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடலாம், நல்ல மணமாக தான் இருக்கும். கூடவே ஒரு 1/2 தக்காளி, நம்ம அந்த பருப்புக்கு வெட்டி வச்சதில் மிச்சம் இருந்த பாதி தக்காளி, அதை நான் சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். இது எல்லாத்துக்கு கூடவும் 1 டீஸ்பூன் ஜீரக பொடி. இது கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். நம்ம இது கூட இன்னொரு 1 டீஸ்பூன் மிளகு பொடி, இதையும் சேர்த்துக்க போறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. இது எல்லாத்துக்கு கூடவும் நல்ல 2 பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்க போறோம். இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், மசாலா எல்லாம் எல்லா துண்டுலையும் நல்ல கோட் ஆயிருக்கு. இனி தண்ணி இதில் சேர்க்க வேண்டாம். சேர்க்காம தண்ணியிலேயே அது மீடியம் ஹீட்டில் இருந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ நான் 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். திறந்து பார்த்தப்போ இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து தண்ணி நிறைய இந்த மாதிரி இவ்வளவு தண்ணி விட்டுருக்கு. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, ஆனால் அதில் இவ்வளவு தண்ணி எனக்கு விட்டு வந்திருக்கு. இப்போ ஃப்ளேமை நல்லா மீடியம் ஹையில் வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துறதுக்காக நம்ம விட போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக கிளறிட்டுருங்க. அப்போது அடி பிடிச்சிடவும் கூடாது, ஏன்னா நம்ம மீடியம் ஹையில் ஃப்ளேம் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இனி இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி இருந்தால் போடுங்க, இல்லைனா வேண்டாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது கூட நம்ம இனி இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம், நம்ம செஞ்சு முடிச்சாச்சு சுக்கா. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டு நம்ம நல்லா பெரட்டி நம்ம இதை ஒரு கிளறி இறக்கிட போகிறோம். அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ ஸ்பைசியாக இருக்குது பாருங்கள், நல்ல உரைப்பாக இருக்குது. உப்பு பாருங்கள், உப்பு வேணும்னா உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கறி லீவ்ஸ், எவ்வளோ கறி லீவ்ஸ் இருந்தாலும் இப்போ போட்டு நல்லா கிளறி இறக்குங்க. நல்ல மணமாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் சுக்கா ரெடி. பொதுவாக நாஞ்சில் நாட்டு பருப்பு குழம்பு வந்து கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். ரொம்ப அதில் காரசாரம்லாம் ரொம்ப இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் இந்த மாதிரி சைடில் நல்ல ஸ்பைசியான சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அது இந்த காரத்துக்கு அது பேலன்ஸ் பண்ணும் அந்த பருப்பு குழம்பு. இது நல்ல ஒயிட் ரைஸ், நல்ல சுட சோறில் அந்த பருப்பு குழம்பும் கொஞ்சம் போட்டு அந்த சிக்கன் சுக்காவையும் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த பைனாப்பிள் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் இனிச்சிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த பைனாப்பிள் பொரியலை.
ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.